தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 18,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாதையன் வழங்க கேட்கலாம். மாதையன், தற்பொழுது 18,000 கன அடியாக நீர்வரத்து அதிகரித்துள்ள சூழலில் கட்டுப்பாடுகள் ஏதேனும் விதிக்கப்பட்டிருக்கின்றதா? கரையோர மக்களுக்கு என்ன மாதிரியான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன? சொல்லுங்க. மோகன், தென்மேற்கு பருவமழை கடந்த 2 மாதங்களுக்கும் மேற்பட்ட நாட்களாகவே கனமழை பெய்து வருவதும் அதிகரிக்குவதும் குறைவதுமாகவே உள்ளது. நேற்று மாலை தமிழக எல்லையான பிலிகுண்டுக்கு நீர்வரத்து 16,000 கனடியாக இருந்த நீர்வரத்து இன்று காலை அதிகரித்து 18,000 கனடியாக அதிகரித்துள்ளது. கடந்த 20 நாட்களுக்கும் மேலாகவே பரிசல் ஈக்கவும் ஆற்றில் குளிக்கவும் தொடர்ந்து தடை விதித்த நிலையில மாவட்ட நிர்வாகம் கடந்த 2 நாட்களாகவே மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கியுள்ளது. பரிசல் ஈக்கவும் ஆற்றில் குளிக்குவதற்கும் நேற்று முதலே அனுமதி வழங்கியுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் வருகை படிப்படியாக அதிகரித்து வருகிறது. தொடர்ந்து தமிழக எல்லையான அன்செட், ஏரட்டி, நாட்ராபாளையம் பகுதியிலும் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால மேலும் நீர்வரத்து அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல பாத்தீங்கன்னா கேரளா, வயநாடு, குடகு, மைசூர், மாண்டியா பகுதியிலும் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால கர்நாடக அரசு தமிழகத்துக்கு தண்ணீர் உபரி நீர் வரும் தண்ணீரானது அனைத்துமே உபரி நீராகவே திறக்கப்படுகிறது. இந்த தண்ணீரானது மேலும் நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்தால் மாவட்ட நிர்வாகம் பரிசல் ஈக்கவும் ஆற்றில் குளிக்கவும் தடை விதிக்க வாய்ப்புள்ளது. தொடர்ந்து இந்த தண்ணீரானது இந்த மாலைக்குள் மேற்று சென்றடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மோகன், விவரங்களை, காட்சிகளை வழங்கியதற்கு நன்றி மாதையன்.